ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கம்பேரிசன் ஆஃப் இஎம்எஃப் ஆஃப் டூ செல்ஸ் வித் ஏ பொட்டான்ஷியோமீட்டர். இப்போ வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு பொட்டான்ஷியோமீட்டர் இருக்குது. அந்த பொட்டான்ஷியோமீட்டரோட இஎம்எஃப் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பொட்டான்ஷியோமீட்டர்னா என்ன ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ பொட்டான்ஷியோமீட்டர்னா ஃபஸ்ட் ஒரு பிரின்சிபல் பார்த்துட்டு நம்ம வரலாம். ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இஸ் அ பொட்டான்ஷியோமீட்டர் ஒயர், இஸ் அ சி பாயிண்ட், இஸ் அ டி பாயிண்ட். இந்த சி பாயிண்ட் என்ன பண்ணுறோம், ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணுறேன். பாசிட்டிவ் இஸ் அ நெகட்டிவ். The negative is connection to key, the key is connection to D point. This is a battery, okay, this is a key. This is a positive, this is a negative. This is a flow of direction, electric current. Okay, அப்போ current எப்படி போகுது? This is called the primary circuit. அப்போ இந்த பொட்டான்ஷியோமீட்டர் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயரை பார்த்தோம்னா 10 மீட்டர் ஒயர். எவ்வளோ மீட்டர்? 10 மீட்டர் ஒயர். அப்போ இந்த 10 மீட்டர் ஒயர் பார்த்தோம்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், அதை 10 செக்மெண்ட்டாக கட் பண்ணலாம். அப்போ ஈச் செக்மெண்ட் பார்த்தோம்னா 1 மீட்டர். ஈச் செக்மெண்ட் 1 மீட்டர். அப்போ 10 செக்மெண்ட் இல்லையா, ஸோ இப்படி. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, அப்போ இதுதான் ஸ்டார்டிங். இது சி பாயிண்ட்டு, இஸ் அ டி பாயிண்ட்டு. ஓகே, அப்போ இது பார்த்தோம்னா ஈச் செக்மெண்ட் எவ்வளோ சொன்னோம், 1 மீட்டர். ஹவு மெனி சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். இந்த 100 சென்டிமீட்டரை இது வந்து 25 எடுத்துக்கலாம், இது வந்து 50, இது வந்து 75. ஓகேவா? அப்போ இது வந்து ஸ்டார்டிங், இது வந்து இங்கே வரப்போ என்ன ஆகும் 100. அப்போ இங்கே ஜாயின் பண்ணலாம், இஸ் 101. ஓகே, அப்போ இந்த பாயிண்ட் வந்து 200. அப்போ இங்கே ஜாயின் பண்ணால் 201. ஸோ இங்கே 300, 301, 400, 401, 500, 501, 600, 601, 700, 701, 800, 801, 900, 901. இங்கே டி பாயிண்டில் 1000. இப்போ டோட்டல் எவ்வளோ சென்டிமீட்டர்? 1000 சென்டிமீட்டர். இந்த சி பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த சி பாயிண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இஎம்எஃப்பை கனெக்ட் பண்ணுறோம். The EMF is called psi. The EMF is connection to galvanometer. The galvanometer is connection to high resistance. The high resistance is connection to jockey. ஓகேவா? இது செகண்டரி சர்க்கியூட். ஸோ இது எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், psi. ஓகேவா? அப்போ இந்த இஎம்எஃபோட பாசிட்டிவும் இந்த சி பாயிண்டில் பாருங்கள், இந்த சி பாயிண்டில் இஎம்எஃபோட பாசிட்டிவும் பேட்டரியோட பாசிட்டிவ் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. அப்போ இந்த இஎம்எஃப் பார்த்தோம்னா நம்ம கனெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டோம்னா இதுக்கு ஒரு பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ் எதுக்கு ஈக்குவல் பார்த்தோம்னா, இங்கே இருக்கிற 10 மீட்டர் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த 10 மீட்டர் ஒயரை நம்ம ஜாக்கியால் மூவ் பண்ணிகிட்டே வரணும். சப்போஸ் இந்த பக்கம் வரலாம், இந்த ஜாக்கியால் மூவ் பண்ணிகிட்டே வரேன். அப்போ என்ன ஆகும்னா இங்கே கரண்ட் என்ன ஆகும், ஃப்ளோ ஆகும். எப்போ இந்த ஒயரில் நம்ம டச் பண்ணுறோமோ அப்போ இது ஓப்பன் சர்க்கியூட் நம்ம க்ளோஸ் சர்க்கியூட் ஆகும். அப்போ கரண்ட் என்ன ஆகும், ஃப்ளோ ஆகும். அப்போ கேல்வனோமீட்டர் என்ன ஆகும், டிஃப்ளெக்ஷன் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் அ கேல்வனோமீட்டர் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் அ நம்பர் 0 1 2 3 4 5 1 2 3 4 5 இப்படி இருக்குது கேல்வனோமீட்டர். ஃபஸ்ட் நம்ம இந்த கனெக்ஷனே கொடுக்கல, அதாவது கனெக்ஷன்னா இந்த ஜாக்கியே டச் பண்ணல. அப்போ டச் பண்ணலாம் நம்மளுக்கு என்ன ஆகாதுங்க, கேல்வனோமீட்டர் என்ன காட்டும், 0 டிஃப்ளெக்ஷன் காட்டும். ஓகேவா? இந்த ஜாக்கி நான் என்ன பண்ணுறேன், இந்த செட்டப், இந்த சி பாயிண்ட் டி பாயிண்ட் இந்த செட்டப் வரலாம். இந்த ஜாக்கியை நான் இப்படி மூவ் பண்ணிகிட்டே வரேன். ஓகேவா? சப்போஸ் இந்த பாயிண்ட்டை டச் பண்ணுறேன் சி பாயிண்ட்டில், அப்போ இந்த டிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும், ஸோ இந்த மேக்ஸிமம் பாயிண்ட்டாக இருக்கும். சப்போஸ் நான் இங்கே டச் பண்ணுறேன் ஜாக்கியை, அப்போ எப்படி இருக்கும், இந்த பக்கம் மேக்ஸிமம் இருக்கும். அப்போ இந்த சி பாயிண்ட்டுக்கு டி பாயிண்ட் நம்ம டச் பண்ணுறப்ப டிஃப்ளெக்ஷன் ஆப்போசிட் இருந்தால் கரெக்டு. சப்போஸ் சி பாயிண்ட்டில் டச் பண்ணுறேன், நான் இந்த பக்கம் டிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ டி பாயிண்ட்டை டச் பண்ணுறப்ப எப்படி இருக்கணும், அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும். ஸோ எப்படின்னா டிஃப்ளெக்ஷனாக பட் ஆப்போசிட்டாக இருக்கணும். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சி பாயிண்ட்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஜாக்கி மூவ் பண்ணிகிட்டே வரேன் நினச்சிங்களேன். ஸோ மூவ் பண்ணிகிட்டே வரப்போ ஏதாவது ஒரு பாயிண்ட்டில், ஸோ ஃபஸ்ட் மேக்ஸிமம் சி பாயிண்ட் இருக்கிறப்ப இங்கே இருக்குது. ஸோ நான் மூவ் பண்ணிகிட்டே வரேன், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், டிஃப்ளெக்ஷன் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பாயிண்ட் என்ன காட்டும், 0 டிஃப்ளெக்ஷன் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே காட்டுது 0 டிஃப்ளெக்ஷன். ஓகேவா? அப்போ இங்கே 0 டிஃப்ளெக்ஷன் காட்டுச்சுன்னா இந்த சி பாயிண்ட்டுக்கும்
இதுதான் ஜாக்கி, அந்த டச் பண்ண ஜாக்கி. இந்த C to J டிஸ்டன்ஸ் அது L. அப்போ இந்த லென்த் எதுக்கு ஈக்குவல் பார்த்தோம்னா நம்ம அப்ளை பண்ண இஎம்எஃபோட வேல்யூக்கு ஈக்குவல். ஓகேவா? The EMF is a direct proportional to L. The L means the balancing length. This is a potentiometer principle. This is a principle of potentiometer. The principle of potentiometer states that the EMF of the cell is directly proportional to balancing length. Okay. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ நம்ம வந்து இது எப்படி ரீடிங் எடுக்குதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்குது, அப்போ எல்லோட லென்த் எவ்வளோன்னு பார்க்கலாமா? அப்போ இங்கேருந்து வந்தால் இது 100 தானே, 101, 200, இது வந்து 250. எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கலாம், 250. சப்போஸ் இங்கே 0 வந்துருச்சு, அப்போ எவ்வளோ வரும், 275. சப்போஸ் இங்கே வருதுப்பா, அப்போ என்ன வேல்யூ? அப்போ என்ன பண்ணுது, இது பார்த்தோம்னா இப்படி போகுது இல்லையா, டைரக்ஷன் 0, 25, 50, 75, 100. ஸோ இந்த பக்கம் வரும், இப்போ இந்த பக்கம் வரும், அப்போ என்ன ஆகும், இது 25, 50, 75, இது 100 ஆகும். அப்போ என்ன ஆகும், 325. சப்போஸ் இங்கே 0 டிஃப்ளாக்ஷன் ஆகிடுச்சு, அப்போ என்ன ஆகும், 525. சப்போஸ் இங்கே 0 டிஃப்ளாக்ஷன் ஆகிடுச்சு, 625. ஸோ இப்படி நம்ம ரீடிங்கை நோட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறது டாபிக்னு 2 செல் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இங்கே ஒரு செல் யூஸ் பண்ண இல்லையா, 2 செல் யூஸ் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேட்ரி. ஓகே, அனதர் கீ. The key is connection to rheostat. The rheostat upper end is connection to potentiometer end. It's a D point, this is a C point. The battery BT, the positive is connection to potentiometer C. Okay. And the C point என்ன பண்ணும், M point and N point. இந்த M இருக்கு இல்லையா, இதுக்கு galvanometer, high resistance and jockey. Okay. இந்த MN இருக்கு இல்லையா, இங்கே ஒரு பாயிண்ட் M1 is N1. இந்த M1க்கு N1க்கு ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் M2, ஸோ N2. இந்த M2க்கு N2க்கு ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணுறோம். இந்த பேட்டரி நம்ம என்ன சொல்லலாம், EMF. This is called Psi1, this is called Psi2. ஓகே, அப்போ Psi1, Psi2ல நம்மளுக்கு கரண்ட் பாஸ் ஆகும். எப்படி பாஸ் ஆகும்னா, ஃபஸ்ட்டு இந்த சுவிட்சுன்னு பார்த்தோம்னா M1. M1 என்ன சுவிட்சுன்னா DP-DT சுவிட்ச். DP-DT சுவிட்ச். இந்த டயக்ராம் என்ன டிஃப்ரெண்ட்டு, இங்கே ஒரே ஒரு செல் இருக்குது EMF, இங்கே எவ்வளோ இருக்குது, 2 EMF இருக்குது. அதுதான் கம்பேரிசேஷன். ஓகேவா? அப்போ DP-DT சுவிட்ச் என்னன்னா டபுள் போல் டபுள் த்ரோ சுவிட்ச். நான் சுவிட்ச் இது DP-DT என்னென்ன, this is double pole, this is double throw. This is a switch, double pole double throw switch. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். எப்படி ஆன் பண்ணுறோன்னா Psi1 ஆன் பண்ணுறோம். அப்போ கரண்ட் எப்படி போகும், C பாயிண்ட்லேருந்து ஸோ இப்படி வந்துட்டு இப்படி போகும் M1 அண்ட் M1 to N1, N1 to N போகும். அண்ட் கேலோமீட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸ் ஜாக்கி போகும். அப்போ ஜாக்கி நம்ம என்ன பண்ணுறோம், மூவ் பண்ணிகிட்டே வரோம். அப்படின்னா அதே போல் தான் கேலோமீட்டர் என்ன பண்ணுவோம், டிஃப்ளாக்ஷன் காட்டும். ஃபஸ்ட் நம்ம கனெக்ஷன் கொடுக்கலாம்னா 0வாக இருக்கும். நான் C பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுறேன், மூவ் பண்ணிகிட்டே வரேன். அப்போ ஏதாவது ஒரு பாயிண்ட் என்ன காட்டும், 0 டிஃப்ளாக்ஷன் காட்டும். சப்போஸ் இந்த டிஃப்ளாக்ஷன், இந்த லென்த் என்ன சொல்லலாம், L1 சொல்லலாம். இது எதுக்கு ஈக்குவல், எது ஆன் பண்ணோம், Psi1 தான் ஆன் பண்ணோம். அப்போ Psi1 is equal to IRL1. ஓகேவா? ஐன்னா the flow of electric current, Rன்னா resistance per unit length, ஸோ Lன்னா balancing length. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். எப்படி கரண்ட் போகுதுன்னா M பாயிண்ட்லேருந்து M2, M2லேருந்து N2, N2லேருந்து N. அப்போ இப்படி போகிறப்ப கரண்ட்டு ஃபார்முலா the Psi2 equal to IRL2. This is equation number 1, this is equation number 2. So compare பண்ணுறதுனால ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். Psi1 by Psi2 equal to IRL1 by, so IRL2. So I cancel, RR cancel. Therefore formula Psi1 by Psi2 equal to L1 by L2. This is the formula. Comparison. அப்போ கம்பேரிசன்றப்போ L1 by L2க்கு ஈக்குவலாக இருக்கும், Psi1 by Psi2. அப்போ நம்ம யூஸ் பண்ணுறது, இது இஸ் பிரைமரி சர்க்கிட். பிரைமரி சர்க்கிட் அது பேட்டரி, கீ, ரியோஸ்டாட். செகண்டரி சர்க்கிட் அது DP-DT switch, connect the galvanometer and high resistance and jockey. இந்த galvanometer எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, to measure the electric current and direction of electric current. இந்த high resistance எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, high resistance ரொம்ப ஹையாக இருக்கனால ஸோ என்ன ஆகும், இந்த சர்க்கிட் வந்து ஸோ ஓவராக
ஓப்பன் சர்க்கியூட் ஆகாமல் இது நகம் சேஃபாக வச்சுக்கும். செகண்ட் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் நம்ம இங்கே யூஸ் பண்ணுற ஒயர் வந்து மேங்கனின் ஒயர். இந்த மேங்கனின் ஒயர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா இது வந்து ஹை ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியண்ட்டாக இருக்குது. பாசிட்டிவ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆர் ஸ்டெபிலிட்டி இஸ் மேக்ஸிமம். இந்த மேங்கனின் ஒயர்னால் ஒன்றுமே இல்லை, இஸ் அலாய். என்னென்ன அலாய்ன்னு பார்த்தோம்னா காப்பர், மேங்கனீஸ் அண்டு நிக்கல். காப்பர் பார்த்தோம்னா 84%. காப்பர் வந்து 84%. மேங்கனீஸ் பார்த்தோம்னா 12%. அண்ட் நிக்கல் பார்த்தோம்னா 4% இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன சொன்னோம், பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. இதோட ஸ்ட்ரென்த் எபிலிட்டி எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.